பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது, பகையை சிலுவையினாலே கொன்று. ஒரு காலத்திலே தேவன் மனிதனோடு கூட இணைய வேண்டுமானால், அல்லது மனுஷன் தேவனோடு கூட இணைய வேண்டுமானால், அதற்கு தடையாக பாவம் நின்றதை நாம் காண முடிகிறது. ஆதாமுக்கு சொல்லும் பொழுது, இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். அது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையேதான உறவு துண்டிக்கப்பட்டு அதிலே ஒரு மரணம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் தேவனோட கூட இணைய முடியாதபடிக்கு, மனுஷன் தேவனோட கூட நெருங்க முடியாதபடிக்கு இருந்த ஒரு பெரிய தடை என்ன அப்படின்னா, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பகை. அந்த ஒரு பாவம் அவர்களுக்கு தடையாக நின்றது. தேவன் மனுஷனோட கூட உலாவி, தேவனுக்குள்ளாக மனுஷன் சந்தோஷப்பட்டு, மனுஷனுக்குள்ளாக தேவன் வந்து அவனை வழிநடத்தி சரியாக அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாய் மாற்றுகிறதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவனாய் மாறும். அப்போ அதை செய்ய முடியாதபடிக்கு இருந்த ஒரு தடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தேவனோடு கூட நான் நிறைய முடியாதபடிக்கு நெருங்கி இருந்த அந்த தட்டுப்பு சுவரை சிலுவையில் இயேசு உடைத்தார். அதை உடைச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் தேவனோடு கூட பேசலாம், அவர் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நான் சந்தோஷமாய் கிருபாசன தண்டையில் தேவனோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனை துதிக்கவும், தேவனை மகிமைப்படுத்தவும், இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களையுமே நான் செய்ய முடிகிற அளவிற்கு தேவன் என்னை நடத்துகிறாரானால், நான் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டவனாய் நிற்கிறேன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த பகையை என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உடைச்சு போட்டார். சிலுவையில் அவைகளை ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நொறுக்கிட்டார். இன்றைக்கு நீங்கள் தேவனோட கூட பேசலாம், அவரோட கூட இடைப்படலாம். என்ன, அவர் தகப்பன். அவர் தகப்பனாக இருக்கிற பொழுது, தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறதை போல நீங்கள் தேவனோட கூட பேசுகிற ஒரு அனுபவம், அவரோடு கூட ஜெபிக்கிற அனுபவம், அவரோட கூட நடக்கிற அனுபவம். அதாவது பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனோட கூட ஒரு சடங்காச்சாரமாக ஒரு நாளில் எழுந்தவொன்னு வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, மற்ற காரியங்கள், இதெல்லாம் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டாக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் நீங்கள் மற்ற காரியங்களை எதை நீங்கள் முன் வச்சாலும் சரி, அது ரெண்டாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அப்போ இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, சடங்காச்சாரமாக தேவ சமூகத்துக்கு முன்பாக நான் ஜெபிக்கிற நேரம், என்னுடைய பாடல் வேலை, என்னுடைய ஜெப வேலை, என்னுடைய வேத வாசிக்கிற நேரம், இது மட்டும் நான் ஆண்டவரோடு நிற்கிற ஒன்று கிடையாது. இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு. இதை தாண்டி இதெல்லாமே நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போய் ஆலய ஆராதனைகளை கலந்து கொள்கிறேன், ஜெப கூட்டங்களை கலந்து கொள்கிறேன், ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்தில் நிற்கிறேன், தினமும் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு என்ன? ஏன்னா அவர் தகப்பன். ஒரு தகப்பனோடு நான் பேசுகிறதை போல நான் பேசவும் இடைப்படவும் இன்றைக்கு நம்மளால் முடியும். அந்த தடையை என் தேவனோட கூட நான் பேச முடியாதபடிக்கு, என்னை உருவாக்கினவரை நான் பார்க்க முடியாதபடிக்கு, என்னை உருவாக்கினவரோடு நான் பேச முடியாதபடிக்கு, என்னை உருவாக்கினவரோட நான் இடைப்பட முடியாதபடிக்கு இருந்த அந்த ஒரு பெரிய தடையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் உடைத்தார். அதனால தான் இன்றைக்கு நாம் தேவனோட கூட பேச முடிகிறது, அவரோட கூட இடைப்பட முடிகிறது, அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடிகிறது. அவருடைய ஆவினால், அவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட்டு வைராக்கியமாக ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும், ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக பேசுகிறார், ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். வார்த்தைகளை எப்படியோ ஆண்டவர் கொடுத்து நம்மளை இதெல்லாம் நமக்கு கிடைச்சது எதனால அப்படின்னா, அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பகையை முறித்தார். ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகள், இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பகையை கொன்று அந்த பகையை ஒன்றுமே இல்லாமல் அட்டிச்சு நொறுக்கிட்டார் சிலுவையில். அதனால் இனி நாம் தேவனோடு கூட இணைவதற்கு,
தேவன் நம்மோடு கூட இணைவதற்கு, தேவன் நம்மோட பேசுகிறதற்கு எந்த தடையுமே கிடையாது. சந்தோஷமாக நாம் ஆண்டவரோடு கூட பேசலாம், இடைப்படலாம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தான் இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது. அதற்கு விரோதமாக இருந்த தடையை உடைச்சு தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பகையை கொன்று உமக்கும் எங்களுக்கும் இடையே இருந்ததான அந்த பகையை நீக்கி இன்றைக்கு உம்மோடு கூட சேர்ந்து உம்மை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் எங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. எங்களை ஜெபத்தில் வழி நடத்துறீங்க. நாங்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் எங்களோட வந்து எல்லா காரியங்களையும் பேசி செய்து எங்களை வழிநடத்துகிறீரே. அதை நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் அதற்கேற்ற பெரிய காரியங்களை செய்து நீர் எங்களை நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உம்மோட கூட சேரும்படிக்கு எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக ஒப்பு கொடுக்கப்பட்டீரே. பகையை சிலுவையில் கொன்று வென்று இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக ஜெய கிறிஸ்துவாய் நிற்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நன்றிக்கு, இந்த காரியத்துக்கு எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக நிற்க என் தேவன் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.